இன்னைக்கு நீங்க பார்க்க போற எல்லா வீடியோவும் ஒரு த்ரில்லிங்கை ஏற்படுத்த போகுது, ஒரு விதமான அமேசிங்கும் கிரியேட் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ரெட் கலர் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற எல்லா வீடியோவும் த்ரில்லிங்கை ஏற்படுத்த போகுது. இந்த த்ரில்லிங்க மட்டும் கிடையாது, ஒரு விதமான அமேசிங்னஸையும் கிரியேட் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து மவுண்டன் கோஸ்டர். நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு டூர் போகணும்னு நினைச்சா கண்டிப்பா நீங்க போக வேண்டிய இடம் சுவிட்சர்லாந்து தாங்க. ஏன்னா சுவிட்சர்லாந்து தான் வேற லெவல் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இயற்கையோடு இணைந்து வாழ்ற மக்கள் அப்படின்னா அது சுவிட்சர்லாந்துல வாழ்ற மக்கள் தாங்க. அங்க போனா நம்ம கவலையெல்லாம் மறந்து ரொம்ப ஃப்ரீடமா ஃபீல் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிளேஸ்ல, அதுவும் மலையோட உச்சியில மெட்டல்ல செய்யப்பட்ட ஒரு வாட்டர் ஸ்லைட்ல டிராவல் பண்ணிக்கிட்டு அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போனா எப்படி இருக்கும்? கேக்குறப்பவே அமேசிங்கா இருக்குல்ல. உண்மையாலும் இந்த வாட்டர் ஸ்லைடு டிராவல் பண்ற ஃபீலே வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு இதுல டிராவல் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளவு ஒரு அமேசிங்கான டிராவலை அவ்வளவு ஈஸியா அடைஞ்சிட முடியாது. ஏன்னா இந்த பிளேஸ்ல கார் எல்லாம் அலோடு கிடையாது. பொல்யூஷனை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற ரீசன்னால கார் எல்லாம் அலோடு கிடையாது. ஆனா கேபிள் கார் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 1.5 கிலோமீட்டர் நடந்து போய் தான் இந்த அமேசிங் ரைட ஃபீல் பண்ண முடியும். அதனால உலகத்துல இருக்கிற ரொம்பவே த்ரில்லிங்கான ரைடுனா அது சுவிட்சர்லாந்து மவுண்டன் கோஸ்டர் தாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா லீப் ஆஃப் ஃபெய்த் வாட்டர் ஸ்லைட். சுவிட்சர்லாந்து ஒரு சொர்க்கம் அப்படின்னா அட்லாண்டிக் பாரடைஸ் அப்படிங்கிற இன்னொரு தீவும் இன்னொரு சொர்க்கம் அப்படின்னு தான் சொல்லணும். இதை இன்னும் ஒரு விதமா சொல்லலாம். அதாவது இயற்கையா உருவான ஒரு தீவுல செயற்கையா மனித உருவாக்கப்பட்ட ஒரு சொர்க்கம் தான் இந்த அட்லாண்டிக் பாரடைஸ் தீவு. இதை பார்க்கும் போதே தெரியுது எவ்வளவு அமேசிங்கா இருக்கு அப்படின்னு. இங்க போனா சும்மா வேற லெவல்ல என்ஜாய் பண்ண முடியும். அங்க தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ டிரான்ஸ்பரண்டா கிளியரா இருக்குமா. இந்த தீவுல பயங்கரமான த்ரில் நிறைந்த வாட்டர் ஸ்லைடும் இருக்கு. அந்த வாட்டர் ஸ்லைடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 டிகிரி ஆங்கிள் இருக்குமா. அதுக்குள்ள சறுக்கிட்டே வரும்போது சும்மா அள்ளு விட்டுருமா. சறுக்கிட்டு வர்றது மட்டும் இல்லாம அண்டர் கிரவுண்ட் வாட்டருக்குள்ளேயும் போகும். அந்த அண்டர் கிரவுண்ட்குள்ள டிராவல் பண்ணும்போது இருக்கிற பெரிய த்ரில் என்னன்னு தெரியுமா? நம்மள சுத்தி திமிங்கலம்லாம் சுத்திட்டு இருக்குமா. அப்ப திமிங்கலத்தை பார்த்துட்டே போறப்ப ஃபீல் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்றாங்க. அங்க மொத்தத்துல இந்த வாட்டர் ஸ்லைடு மட்டும் இல்லாம இந்த தீவு ரொம்ப அமேசிங்கான ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லலாம். மூணாவது பாத்தீங்கன்னா கிரிஃபான் ரோலர் கோஸ்டர். இதுவும் அமெரிக்கால இருக்கிற வெர்ஜினா அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கு. இந்த ரோலர் கோஸ்டர்ல டிராவல் பண்ணும்போது அப்படியே அள்ளு விட்டுன்னு சொல்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 205 அடி உயரத்துல செங்குத்தா, அதுவும் 90 டிகிரி ஆங்கிள் ரோலர் கோஸ்டர்ல நிக்க வச்சா எப்படி இருக்கும்? போற ஸ்பீட்லயே கீழே இறக்கி விட்டா அதோட ஃபீல் தெரியாது. ஆனா மேல போய் ஒரு 5 செகண்ட் நிக்க வைக்கிறப்போ வர ஃபீல் இருக்கும் பாருங்க. அப்படி வயிறெல்லாம் அப்படியே கலங்கிருமா. எதுக்கு இப்படி ஒரு வியூவை கிரியேட் பண்ணி இருக்காங்கன்னா, அதாவது பறவை மேல பறந்துட்டு செங்குத்தா கீழே பார்க்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு வியூவை நம்மளும் பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு ஆங்கிள் அதோட பாத்துல கிரியேட் பண்ணி இருக்காங்க. இதுதான் உலகத்திலேயே 2வது பயங்கர ஃபாஸ்டான ரோலர் கோஸ்டர். சோ அதனால ஒரு செம்மையான த்ரில்ல ஃபீல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா போக வேண்டிய இடம் வெர்ஜினா அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கிற கிரிஃபான் ரோலர் கோஸ்டர் தாங்க. 4வது பாத்தீங்கன்னா ஸ்கை ஸ்லைட் அம்யூஸ்மெண்ட் பார்க். தீ பார்க் இல்லைன்னா தீவுல மட்டும்தான் பயங்கரமான த்ரில் நிறைஞ்ச பிளேஸை கிரியேட் பண்ண முடியுமா? ஒரு பெரிய சிட்டிக்கு நடுவுல, அதுவும் மிகப்பெரிய டவர்ல ஒரு ஸ்லைடு, அதுவும் டிரான்ஸ்பரண்டான ஒரு ஸ்லைட்ல டிராவல் பண்ணுனா எப்படி இருக்கும்? கேக்குறப்பவே பயங்கரமா இருக்குல்ல. அந்த ஸ்லைடு பயங்கர டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அந்த இடத்துல இருந்து கீழே பார்த்தாவே அள்ளும் விட்டுரும். அப்படிப்பட்ட ஸ்லைட்ல சரிஞ்சுக்கிட்டே போனா எப்படி இருக்கும்? லாஸ் ஏஞ்சல்ல இருக்கிற யுஎஸ் பேங்க் அப்படிங்கிற மிகப்பெரிய கட்டடத்துல கிட்டத்தட்ட 70வது மாடியில இந்த ஸ்லைட கிரியேட் பண்ணி இருக்காங்க. இது ரொம்பவே செக்யூர்டா உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்லைடு தான். அதனால கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. இதோட டிஸ்டன்ஸ் ரொம்பவே கம்மி தான். அதாவது 16 மீட்டர் தான் இருக்கும். ஆனா அந்த 16 மீட்டர் கடக்கிறதுக்குள்ளேயும் உயிர் போய் உயிர் வந்துரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்லைடு கிட்டத்தட்ட 1000 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு. சோ உண்மையாலும் வேற லெவல் த்ரில்ல பாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த இடத்துக்கு போனா செம்மையா இருக்கும்னு சொல்லலாம். 5வது பாத்தீங்கன்னா அப்போலோ சேரியட். உண்மையாலுமே செம்மையான ஒரு த்ரில்லிங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா போக வேண்டிய இடம் அமெரிக்கால வெர்ஜினா பிளேஸ்ல இருக்கிற வில்லியம்ஸ்பர்க் தீம் பார்க் தாங்க. ஏன்னா இது போற ரூட்டை நீங்களே பாருங்க. மேல ஏறி டாப்ல போய் நிக்கிற அப்ப அந்த சுத்தி இருக்கிற பிளேஸ பாருங்க. ஏதோ வானத்துல உட்காந்துக்கிட்டு கீழே பாக்குற மாதிரியே ஆனா ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம அங்க இருந்து 84 km/h கீழே இறங்குனா எப்படி இருக்கும்? சும்மா அள்ளு விட்டுரும் இல்ல.
இப்படி ஒரு ரைடை ஃபீல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா போக வேண்டிய இடம் தான் வெர்ஜினால இருக்கிற கார்டன்ஸ் வில்லியம்பர்க்ஸ் தீம் பார்க் தாங்க. 6வது பாத்தீங்கன்னா போயிங் 747 வாட்டர் ஸ்லைடு. இது வரைக்கும் நம்ம பார்த்த வாட்டர் ஸ்லைடு எல்லாமே த்ரில் நிறைஞ்ச பிளேஸ்ல ரொம்பவே டிஃப்ரெண்டான பிளேஸ்னா இந்த போயிங் 747 வாட்டர் ஸ்லைடு தாங்க. அதாவது இந்த பிளேஸ் கம்ப்ளீட்டா ஒரு ஏர்போர்ட் இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட்ல ஒரு வாட்டர் ஸ்லைடு இருந்தா அதுல சும்மா பூந்து விளையாடுனா எப்படி இருக்கும்? இதை கேட்கும் போதே பயங்கர அமேசிங்கா இருக்குல்ல. அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட்ல தான் இந்த வாட்டர் ஸ்லைடை கிரியேட் பண்ணியிருக்காங்க. சோ இதுக்குள்ள போயிட்டு வரும்போது 2 விதமான ஃபீலை நம்மளால உணர முடியும். ஒன்னு ஏர்போர்ட்டுக்குள்ள இருந்து வெளியில வர மாதிரியான ஃபீலும், ஒரு செம்மையான வாட்டர் ஸ்லைடுக்குள்ள போயிட்டு வந்த ஃபீலும் கிடைக்கும். சோ உண்மையாலும் இந்த உலகத்துல இருக்கிற ரொம்ப அமேசிங்கான பிளேஸ்ல இந்த போயிங் 747 வாட்டர் ஸ்லைடும் ஒண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.